அந்த புள்ள என் கையால ஆசையா வாங்கி சாப்பிடும்போது அது கண் கலங்கினது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த முகம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. என்னமோ அந்த தம்பியை திரும்ப பார்க்கணும் போல இருக்கு. வா வினோ, போலாம். ரம்யா, நீ பசங்க 2 பேரையும் பத்திரமா கூட்டிட்டு போன. அம்மா, நீங்க திவ்யாவை கூட்டிட்டு போங்க. நானும் அத்தையும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். வரேன் கற்பகம். வாங்க. சரிங்க அண்ணி. நர்ஸ், இன்ஜெக்ஷன் கொடுங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், நான் சொல்ற டெஸ்ட் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். சார், இப்போதைக்கு மயக்கம் தெளிய ஊசி போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். பட் இவரோட கேஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார், இவரு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர். ஒரு ஃபங்க்ஷன் போறப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் கூட்டிட்டு வந்தேன். ஓ, இவரை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது. இவர் பேரு சிவானே இவர் சொல்லிதான் எனக்கு இப்போ தெரியும். இவருக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தவங்களை சொன்னீங்களே, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க மூலமா இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது கான்டாக்ட் பண்ணி பேச முடியுமான்னு பாருங்க. நர்ஸ், மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே, நான் வரேன். சரி. ஏதோ சாதாரண மயக்கமா இருக்கும், உடனே அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு. இவர் யாருன்னே தெரியல. இதுல இவருக்கு தெரிஞ்சவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னம்மா சொல்ற வினோ? விபத்துல பழச மறந்து குடும்பத்தை தேடி கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்காரா? அவர் கதையை கேட்கவே கஷ்டமா இருக்குமா. ஆனா அந்த தம்பி இந்த வலியெல்லாம் சுமந்துகிட்டு எப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரோ. யாரும் இல்லைங்கிறத விட ஆனா இருக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம இருக்கிறது ரொம்ப கொடுமை தானே. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதும்மா. என்னத்த பண்றது? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஒரு சோகம். எல்லாத்தையும் கடந்துதானே போகணும். தம்பி தம்பி, கொஞ்சம் ஆட்டோவை ஓரமா நிறுத்துங்கப்பா. எதுக்கத்த? இரு சொல்றேன்.